ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரன் 4ல் உட்கார்ந்த திக்பலம் அடையுதுன்னு சொல்லுவோம். அப்போது வலிமையாக இருக்கார், ராசிநாதன் வலிமையாக இருக்கார். என்ன கேதுவோட சேர்ந்திருக்கார், சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும், பட் ஞானோதயத்தை கொடுக்கும். எது சரி எது தப்பு அப்படிங்கிற உள்ளுணர்வு சக்திங்கிறது கண்டிப்பாக இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் இருக்க போகுது. அதே இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 அன்று சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு நீச்சமாகிறார். நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைகிறார். சார் கெடுத்து விடுமா? கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லை? பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. சார் ஏதாவது வலிவேதனை கொடுத்து விடுமா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவரே, அவர் தனக்கு 12ல் போய் மறைஞ்சுக்கிட்டார். அப்போ என்ன, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இருக்கும். ஆனால் நீங்கள் கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் எங்கே இருக்கா, வேகமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். சில சமயங்களில் கோபமும் வரும். ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது கோபக்கார கிரகம் அல்லவா. அப்போ கோபப்படக்கூடாது. நிதானம் பொறுமையாக கையாளணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். மற்றபடி இந்த மாதம் கெடுதல்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடிய அந்த துணிச்சலுங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். அந்த குரு அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி தான். 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வலிகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் கண்டிப்பாக இல்லை. அது எந்த எதிர்ப்பு பகை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் தனக்கு 12ல் போய் அமர்ந்து கொண்டு நீச்சமாக போகிறார். அப்போது அங்கேயும் பெரிய பாதிப்பு இல்லை. 8ஆம் அதிபதி அடுத்து ஒரு வலி, வேதனை, தூக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா 8ஆம் அதிபதி. அந்த 8ஆம் அதிபதி தான் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவன். அது யாருன்னா குரு. அந்த குரு இப்போ உச்சமாக இருக்கார். எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடத்திலிருந்து நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா மறுபடியும் 8ல் இருப்பார். 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். வலிகளுக்கே வலி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியும்? நிச்சயமாக இல்லை. தைரியம் வீரியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கெடுதல் இது நடக்கலை. ஒரு வலி, வேதனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அகலப்போகிறது. அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா புதன். அவர் ஆட்சியாக வலிமையாக உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதி வலிமையாக இருக்கார். அப்போது ராசிநாதன் அங்கே 5ஆம் இடத்துல போய் வந்து நீச்சமானாலும் அதுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போது 2ஆம் இடம் நல்லா இருக்க போகுது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. தனம் நன்றாக இருக்க போகிறது. வாக்குத்தன்மை நல்லா இருக்க போகுது. புதனுங்கிறது பேச்சாற்றல் நல்லா இருக்க போகுது. எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இந்த மாதம் உண்டு. அப்போது ஜெயிக்கக்கூடிய தன்மை, பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேச்சாலே பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய தொழில்கள் எத்தனையோ இருக்குது. அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தடவை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன். தகவல் தொடர்புத்துறை நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதன் மூலமாக ஏர்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, புத்தி, அறிவு, குரு நல்லா இருக்கார். போதனை செய்வது, சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது,
பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தி அறிவால் செய்யக்கூடிய பிழைக்கக்கூடிய துறைகள் எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் இணைந்திருக்கிறது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அப்போ பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், அதாவது இந்த குரு சூரியனை இணைந்தாலே ஒரு அற்புதமான அமைப்பு. அது முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, அது நண்பர்கள் ஸ்தானத்தில் இருக்குது. நண்பர்கள் துணையோடு அமையக்கூடிய தன்மை, வியாபார யுக்திகள் நல்லா இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம், ஆதரவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கிடைக்கல, ஒரு ஒப்பந்தம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ரிஷபத்துக்கு. பிரயாணம் நல்லா இருக்கும். தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. ரெஜிஸ்ட்ரேஷன், ஒப்பந்தம் செய்வதற்குண்டான அமைப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. அப்போது புகழ், கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடமும் 3ஆம் இடம். அப்போது ஒரு புகழ், இந்த வேலை செஞ்சிட்டார், இது அச்சீவ் பண்ணிட்டார், பாராட்டக்கூடிய தன்மையும் இந்த மாதம் ஒன்று எதிர்பார்க்கலாம். வேலையிலையோ, தொழிலையோ, வியாபாரத்திலேயோ ஒரு மனதுக்கு 3ஆம் இடம் மனதுக்கு பிடித்த, மனதினுடைய ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஒரு நல்ல சந்தோஷம் தரக்கூடிய அந்த ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகத்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும், அதாவது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். தாயினுடைய ஹெல்த்தை பார்க்கணும், தாய் வருத்தப்படாமல் பார்த்துக்கணும். அப்போது தாய் சார்ந்த விஷயங்கள், அல்லது தாய் கூட பிறந்தவங்க, அந்த தாய் வர்க்கம் ரீதியில் கொஞ்சம் கவனத்தோட என்ன அந்த பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது இந்த மாதம். எனக்கு கேது உட்கார்ந்துருக்கார். தாயோ ஏதோ ஒன்று நினச்சி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அது கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தாய் வருத்தப்படாமல் பார்த்து கொள்வது ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறப்பு. 6ஆம் அதிபதி நீச்சமாக போகிறார். 6ஆம் அதிபதி தனக்கு 12இல் உட்காரப்போகுது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி. அப்போது கடன் அடைச்சிடலாம், தன்னம்பிக்கை கொடுக்கும். ஹெல்த்தை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்து இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா, ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல இடத்துக்கு போய் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு. யாருக்குரியவன் தனக்கு 12. எதிரி உங்களை விட்டு மறைவான், இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகுவீங்க. அப்போ எதிரி இல்லாமல் அந்த எதிரியை சமாளிக்கக்கூடிய தன்மை, அதாவது என்னென்னா ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு, பகையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சுங்கிறது உண்டு. ஒரு வழக்கு இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருக்குது, டக்குன்னு அது முடிக்கக்கூடிய, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ரிஷபத்துக்கு. கூட்டு தொழிலின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ ஒரு வேலையில் பார்க்குறீங்க, இன்னொரு வேலையை அமைச்சுக்கணும் அல்லது அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கணவன் அல்லது மனைவி வேலை செட் ஆகலை, வேலை கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிரும். செட்டில் ஆகாத கணவன் அல்லது மனைவிக்கு செட்டில் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ செட்டில் அப்படின்னு என்ன, திருமண எண்ணமே இல்லை, இதுவரைக்கும் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ண உணர்வு, அந்த பாசிட்டிவ் உணர்வை விதைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இல்லை ஏற்கனவே திருமணமாகி ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். 8க்குரியவன் தனக்கு 8ல் இருக்கிற வழிகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறீர்கள், அல்லது மற்றவர்களுக்கு வழி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு இன்சூரன்ஸ்
அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது இன்சூரன்ஸ் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், மறைந்திருக்கின்ற சில விஷயங்கள் உங்கள் ஞானத்துக்கு புலப்படும். இத்தனை நாளைக்கு தெரியாமல் இருந்த, இத்தனை நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சிட்டு இருந்தா அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? தெரிஞ்சிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உண்டான ஒரு செயல் திட்டத்தை தீட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. அப்போ எதிரியை இனங்கண்டு கொண்டு அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க ரீதியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், அரசாங்க எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்போ இதுவரைக்கும் அரசாங்க வேலை எழுதணுங்கிற எண்ணமே இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ அது வரும். அப்போ அரசாங்க வேலை சார்ந்த அரசியல், அதை சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், இதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குருவும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல சேஞ்சஸ் வர காத்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே இந்த வேலை நடக்கலை, இது அப்படியே ஒரு பெண்டிங்காக இருக்குது, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய விதத்தில், வெற்றி அடையக்கூடிய விதத்தில், சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த ரிஷபத்துக்கு அமைய இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இன்னும் ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.